எப்பட்றா எப்பட்றா அது சாத்தியம்? இன்ஃபினிட்டி டைமென்ஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு பவர் அதை தந்தது ஒரு ஃப்ளவர். இது எப்பட்றா நான் ஏத்துக்கிறது? இந்த கேள்வியை நம்ம நெருங்கிய நண்பர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த கேள்வி எனக்கும் தான் இருந்துச்சு, உங்களுக்கும் இருக்கும் நம்புறேன். லெட்ஸ் டைவ் டீப்பர் இன்டு தி ஆன்சர். முதல் விஷயம், முசானுக்கு இவ்வளவு பவர் கொடுத்தது அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி மட்டும் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா முசானோட டாக்டர் ஒரு காம்ப்ளெக்ஸான மெடிசனை உருவாக்கிட்டு இருந்தாரு. அதுல அன்னோன் இன்கிரீடியன்ஸும் இருந்திருக்கும். அப்படியே இருந்தாலும் எப்படி அது இவ்வளவு பவர் கொடுத்துருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெரி வெல் தென் சாகிற தருவாயில இருக்க முசானோட சிக் கண்டிஷன் டைப், ரேர் ஃபிளவரான ப்ளூ ஸ்பைடர் லில்லி, அன்னோன் இன்கிரீடியன்ட் மேட் பை தி டாக்டர், இது எல்லாம் சேர்ந்து முசான் உடம்புல ஒரு விதமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் தான் நம்ம ஜாக்சனுக்கு பவர் கிடைச்ச காரணமா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம நண்பர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, எப்படி ஒரு பூவால இவ்வளோ பவர் கிடைக்கும்? ஸோ பல அனிமையில இருக்க மாதிரி அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லின்றது ஒரு விதமான பவர் சோர்ஸா இருந்திருக்கலாம். அந்த பவர் சோர்ஸை ஏற்றுக்கக்கூடிய கண்டிஷன் முசானோட பாடியா இருந்திருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆக்சிடென்டா இருந்ததுனால கூட இந்த பவர் சோர்ஸ் இப்படி ஒர்க் ஆகியிருக்கலாம். ஸோ ப்ளூ ஸ்பைடர் லில்லியை ஒரு பவர் சோர்ஸாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது முசான் உடம்புல ஒரு ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு டீமனா மாத்திருக்கு. தலைவன் கேள்வி அதோட மட்டும் முடியல. அப்படி இந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி இவ்வளோ பவர் தருதுன்னா, டான்ஜீரோ அம்மா டெய்லியும் அதை சமைச்சு கொடுத்துருப்பாங்களே, அப்புறம் ஏன் டான்ஜீரோ ஃபேமிலியில இருக்கவங்களாம் டீமனா மாறல அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கான பதில அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கிளியர் பண்ணது என்ன கேள்வினா,